வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாட்டுக்கு சின்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இனி நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல வந்து கிளிப்போர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்றது வந்து நமக்கு பிடிச்ச வேர்ட் பேட்லயோ அல்லது நோட் பேட்லயோ அல்லது ஏதாவது ஒரு வேர்ட் பேட்ல வந்து நம்ம சேவ் பண்ணிக்காத டாக்குமெண்ட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம ஏதாவது இன்டர்நெட் யூஸ் ப்ரௌஸ் பண்ணிருக்கோம், நமக்கு முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான நோட்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து இந்த கிளிப்போர்டு வந்து எனேபிள் பண்ணாம நம்ம வந்து காப்பி பண்ணோம்னா அட் டைம்ல வந்து சிங்கிள் டைம் தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்ண முடியும். இந்த கிளிப்போர்டு வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் டைப் ஆஃப் சென்டென்ஸ் வேர்ட்ஸ் டெக்ஸ்ட் வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து நீங்க அதை உங்களோட பிடிச்ச நோட் பேட்லயோ வேர்ட் பேட்லயோ மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட்ல எதுல வேணாலும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா, மற்றவங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்றவங்க இருந்துச்சுன்னா, ஏதாவது இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்றது நிறைய யூஸ் பண்றவங்க இருந்துச்சுன்னா, இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வந்து எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்றது, எப்படி வந்து யூஸ் பண்றது, எப்படி வந்து ஹிஸ்டரி கிளியர் பண்றதுன்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் வந்து A to Z வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்க கிளிப்போட வந்து எனேபிள் பண்றதுக்கு வந்து விண்டோஸ்ல வந்து விண்டோஸ் ஷார்ட்கட், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதாவது செட்டிங்ஸ்ல போய் எனேபிள் பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்லயும் எனேபிள் பண்ணிக்கலாம். Windows+V இருக்கு. V பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து Windows+V பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். இதுல வந்து டேர்ன் ஆன் இருக்கு. டேர்ன் ஆன் பண்ணிட்டோம்னா இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். நம்ம எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். அதாவது சும்மா வந்து செக் பண்ணி பார்த்துலாம். எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துலாம். நம்ம இப்போ ஒரு ப்ரௌசர்ல வந்து நான் வந்து மைக்ரோசாஃப்ட் பத்தின ஒரு பிளாக் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ காப்பி பண்றேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பை பில் கேட்ஸ்னு சொல்லி நான் காப்பி பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சின்ஸ் த 1990s இதையும் நான் காப்பி பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த நோட் பேட்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணாலும் நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பேஸ்ட் ஆகாது, செகண்டுக்கு பேஸ்ட் ஆகும் சொல்லி எல்லாத்துக்குமே நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதாவது இந்த கிளிப்போர்டு எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் காப்பி பண்ணா பேஸ்ட் பண்ணா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிளிப்போர்டை எனேபிள் பண்ணுவோம். எனேபிள் பண்ணிட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ Windows+V பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணோம்னா டேர்ன் ஆன் இருக்கும். டேர்ன் ஆன் கொடுத்துருங்க. இப்போ வந்து டேர்ன் ஆன் ஆயிடுச்சு. நம்ம காப்பி பண்ணது வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம காப்பி பண்ணுவோம். இப்போ நான் அதே சேம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர்னு சொல்லி நான் காப்பி பண்றேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கீழே இருக்குது அதே இடத்துல காப்பி பண்றேன். நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இன்னும் சில சென்டென்ஸ் வந்து நான் செலக்ட் பண்றேன். கிட்டத்தட்ட இப்போ மல்டிபிள் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம நோட் பேட்ல போய் நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நாங்க பேஸ்ட் பண்றதுக்கு மறுபடியும் வந்து Windows+V பட்டன் நீங்க பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ண உடனே நம்ம அதாவது இந்த கிளிப்போர்ட்ல வந்து காப்பி பண்ண பாத்தீங்களா, நம்ம அந்த ஆர்டிகல்ல காப்பி பண்ண எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஒன் பை ஒன்னா வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இது வந்து நான் அதாவது காப்பி பண்ணியிருந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க இன்டர்நெட்ல வந்து ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ எடுக்கணும்னு தோணும். எடுக்கிறது வந்து டக்குன்னு நீங்க எழுதி வைக்க முடியாது. ஒவ்வொரு தடவை வந்து ஒரு சிங்கிள் டைப்பை வந்து காப்பி பண்ணிருக்கோம். இதை யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் வேர்ட்ஸ் வந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் Windows+V பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து Windows+V பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அப்படி வந்து நம்ம எவ்வளவு டெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்றோம், மல்டிபிள் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி வந்து நமக்கு அதாவது நமக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்லயோ அல்லது வந்து ஏதாவது நோட் பேட்லயோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நீங்க டெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்போர்ட் செட்டிங்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்ல ரிலேட்டடா இருக்கட்டும், இன்டர்நெட்ல சர்ச் பண்றவங்க ரிசர்ச்சர்ஸ் இருக்கட்டும், நிறைய வேர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்றவங்களா இருக்கட்டும், அதாவது ஏகப்பட்ட பேருக்கு வந்து இந்த கிளிப்போர்ட் செட்டிங்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து அதை கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்க, நீங்க செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு மேல வந்து இங்க வந்து கிளிப்போர்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கிளிப்போர்ட் செட்டிங்ஸ் சொல்லி வரும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து நம்ம எனேபிள் பண்ண ஆப்ஷன் காட்டுது. கீழே வந்து கிளியர் கிப் டேட்டா இருக்கு. இப்போ நான் Windows+V பட்டன் பிரஸ் பண்றேன். இப்போ வந்து நான் அதுல வந்து அதாவது நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கு. இப்போ இதை கிளியர் பண்ணணும்னா வந்து கீழே இருக்கிறது பத்தி நீங்க கிளியர் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா வந்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ Windows+V மட்டும் ப்ரெஸ் பண்றோம். இப்போ வந்து யுவர் கிளிப்போர்ட் இஸ் எம்ப்டின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நமக்கு வேணாம்னா வந்து நீங்க வந்து இதை அதாவது ஆன்ல இருக்கிறது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வந்து கிளிப்போர்டு வந்து உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆயிரும். உங்களுக்கு வேணுங்கிற டைம்ல வந்து Windows+V பட்டன் ப்ரெஸ் பண்ணி வந்து நீங்க எனேபிள் பண்ணனா எனேபிள் பண்ணிக்கலாம், டர்ன் ஆன் பண்ணுறதுனால டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, see you.